கோவையில் இருக்கக்கூடிய நிலவரத்தை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். தென்னிலவன், கோவையை பொறுத்தவரைக்கும் வழக்கமாக அங்கு எத்தனை பேருந்துகள் இயக்கப்படும், இன்று எத்தனை பேருந்துகள் இயக்கப்படுகின்றன, பயணிகள் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக. அதாவது கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு 951 பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருகிறது. இன்றைய தினமும் பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் அனைத்து பேருந்துகளும் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக உக்கடம் மற்றும் அந்த சுங்கம், மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட அனைத்து பணிமனைகளிலிருந்தும் வழக்கமாக இன்று காலை 6 மணிக்கு பேருந்துகள் இயக்க தொடங்கியாச்சு. இங்கு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா காந்திபுரம் பேருந்து நிலையம். இங்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவு பள்ளி கல்லூரி மாணவர்கள் அங்கே அந்தந்த நிறுவனங்களுக்கு செல்வாங்க. அதே போல வேலைக்கு செல்வோரும் அதிக அளவு வரக்கூடிய ஒரு பேருந்து நிலையம். இங்கும் பார்த்தீங்கன்னா தற்போது இன்று காலை முதல் வழக்கமாக அனைத்து பேருந்துகளும் இயக்கப்படக்கூடிய காரணத்தினால பொதுமக்கள் எந்த ஒரு சிரமம் இன்றி இங்கு சென்று வராங்க. குறிப்பாக அதாவது கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினமே இங்கே இருக்கக்கூடிய பொது மேலாளர் ஒரு அறிவிப்பு விட்டிருந்தார். அதாவது கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேருந்துகளும் வழக்கம் போல் இயங்குவதற்கான ஏற்பாடுகள் முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஒருவேளை ஓட்டுநர்கள் யாரேனும் வராமல் தவிர்த்தார்கள் என்றால் உடனடியாக அவர்களுக்கு அதாவது மாற்று ஏற்பாடு செய்வதற்காக இராணுவ பயிற்சி மேற்கொள்ளும் ஓட்டுநர்கள் மற்றும் வட்டார போக்குவரத்து கழகம் மூலம் பெறப்படக்கூடிய பட்டியல் மூலமாக இங்கே ஓட்டுநர்கள் எடுப்பாங்கன்னு தெரிந்தாங்க. தற்போது இங்கே கல்லூரி மாணவர்கள் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கலாம். தம்பி, நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, எந்த கல்லூரி போகிறீங்க? இப்போ எல்லா பேருந்தும் இங்கே வழக்கம் போல் வருதா? இல்லை, எல்லா பேரும் இங்கே வருது ப்ரோ. ஆனால் நாங்கள் தான் இது ஸ்ட்ரைக்கு அப்படி சொன்னனால நாங்கள் பஸ் இருக்காது நினச்சி தான் வந்தோம். ஆனால் இங்கே பார்த்தா எல்லா பஸ்ஸும் ஓடுது. அதான் வந்தோங்க. வேறு சிறுமொழியிலேருந்து தான் வந்தோம். அங்கெல்லாம் ப்ரைவேட் பஸ் மட்டும்தான் ஓடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கவர்மெண்ட் பஸ்ஸு, சிடிடி பஸ்ஸில் ஓடிட்டு தான் இருந்துச்சு. வேறு கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு முழுமையாக அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் அனைத்து பேருந்து நிலையம் மற்றும் பணிமனைகளில் போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஓட்டுநர்கள் தேவைப்பட்டால் வட்டார போக்குவரத்து கழகம் மூலம் பெறப்பட்டுள்ள அந்த பட்டியல் மூலமாக ஓட்டுநர்கள் வரவழைக்கப்பட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இங்கு பொதுமக்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லை என இங்க இருக்க பொதுமக்களும் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆங்காங்கே ரோந்து பணிகளில் மேற்கொண்டு வராங்க. மேலும் இந்த நள்ளிரவு முதல் பேருந்துகள் இயக்கப்படாது என தெரிவித்த காரணத்தினால கோவையில் இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து பொது மேலாளரும் பார்த்தீங்கன்னா இரவு முழுவதும் அனைத்து பணிமனைகளுக்கும் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக அந்த பேருந்துகளை இயக்குவதற்கான ஏற்பாடுகள் செஞ்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் தற்போது வரை பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறுமின்றி அனைத்து அரசு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.